தினமொரு தரிசனம் பகுதியில் நம்பிக்கையோடு தன்னை வழிபடும் பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று அருள் பாலிக்கும் சூலக்கல் மாரியம்மனின் சிறப்புகளை பார்க்கலாம். சூலக்கல் மாரியம்மனாக வழிபடத் தொடங்கினர் அப்பகுதி மக்கள். கருணை வடிவானவளே கரங்குவித்தோம் அம்மா, கவலையெல்லாம் தீர்த்து ஆளும் கருமாரியம்மா. கருணை வடிவானவளே கரங்குவித்தோம் அம்மா, கவலையெல்லாம். அப்போது அங்கே இருந்த பசுவின் உரிமையாளர் ஒருவரின் கனவில் தோன்றிய அம்பிகை தனக்கு கோயில் கட்டுமாறு அசரீரியாக கூறவே அதன் பிறகுதான் அத்தனையும் நடந்திருக்கிறது. கோவில் வளாகத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கும் குதிரை சிலைகள் முன்பாக ஒரு பெண் குழந்தையை கையில் வைத்திருப்பது போல உள்ளது. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மாவிலங்க மரத்தில் தொட்டில் கட்டி மரத்தை சுற்றி வழிபாடு செய்தால் வீட்டில் மழலை தவழும் என்பது நம்பிக்கை. பூக்கட்டும் சீட்டு வழக்கமும் பிரசித்தம். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக மாரியம்மனை மனமுருகி தரிசனம் செய்து சிகப்பு வெள்ளை நிற பூக்களை பேப்பரில் தனித்தனியாக மடித்து வைத்து குறி கேட்பதையும் பக்தர்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இக்கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த கிழமைகளில் மட்டும் காலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரை கோவில் திறந்தே இருக்கும். மற்ற நாட்களில் காலை 6 மணி முதல் 1 மணி வரையும், மாலை 2:30 மணி முதல் 8:30 மணி வரையும் கோயில் நடை திறந்திருக்கும். கோவையில் இருந்து சூலக்கல் கிராமம் 30 கிலோமீட்டர் தூரத்திலும், பொள்ளாச்சியில் இருந்து வடக்கிபாளையம் வழியாக பயணித்தால் 11 கிலோமீட்டர் தொலைவிலும் சூலக்கல் மாரியம்மன் கோயிலை சென்றடையலாம். சூலக்கல்லில் சுயம்புவாக தோன்றி தன்னை தேடி வருவோருக்கு நலமும் வளமும் தரும் அம்பாளை ஆடி மாதத்தில் வழிபடுதல் பெரும் பேறு.